வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை. செப்டம்பர் 4. தலைப்பு: அறிவை அறிய தகுதியும் முறையும். அறிவை அறிய ஆர்வம் எழுந்துவிட்டால் அது தன்னை அறிந்து முடிக்கும் வரையில் அமைதி பெறாது. எனவே அவ்வார்வ எழுச்சி பெற்ற அனைவரும் அறிவை அறிந்து கொள்ள வேண்டும். புத்தகங்கள் மூலமாகவோ வெறும் விளக்கங்கள் மூலமாகவோ அறிவு தன்னை அறிந்து கொள்ள முடியாது. முறையான அகநோக்கு பயிற்சி தேவை. தகுந்த வழிகாட்டி மூலமே இது எளிதில் கிட்டும். உயிராற்றலை உள்வுணர்வாக பெற்றால்தான் அறிவு படர்க்க நிலை ஒழிந்து உயிராகி நிற்கும். அதன் பிறகு மேலும் ஒடுங்கி நிற்க பரமாகியும் அனுபவம் பெறும். இவ்வாறு தானே தன் மலர்ச்சி நிலைகள் ஒவ்வொன்றையும் உள்ளடக்கமாக கடந்து முடிவில் தன்னையே மெய்ப்பொருளாக உணர ஏற்ற சாதனைத்தான் அகத்தவம் ஆகும். இதனை யோகம் என்றும் கூறுகிறோம். தானே அனுபவத்தால் தன்னை மெய்ப்பொருளாக உணரும் நிலையே மெய்ஞானம் ஆகும். மெய்ஞானம் மக்களிடையே மலரும் அளவிற்கு உலகில் அமைதியும் இன்பமும் ஓங்கும். எனவே நமது கடமைகளில் மெய்ஞானம் உலகில் மலர ஏற்ற தொண்டினை மேன்மையுள்ள ஒன்றாக மதித்து செயலாற்றுவோமாக. அருட்தந்தை வாழ்க வளமுடன். தொடரும்.